ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமா, அதாவது ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் லவ் ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் ஷாப்புக்கு வந்திருப்பான். அங்கே வந்து உட்காந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோடைய கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வரான். வந்து நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா இந்த மாதிரி ஜெர்மனிலேருந்து வந்த மொதல் நாளே உட்காந்து நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கியா, இந்த டேஸ்ட்டை நீ இன்னும் மறக்கலையா நண்பா அப்படின்னு கேட்க, டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் எதுவும் மறக்கவே இல்லை, நீயும் வேணா சாப்பிட்டு பார், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, இல்லடா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் ஆர்டர் பண்றான். நம்ம ஹீரோ உட்காந்து ரசிச்சு நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல வேலை, அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஏரோப்ளைன்ல பேசினாலே ஒரு பிசினஸ் மேன், அவன் வந்து ஹீரோவுடைய கம்பெனி இன்வெஸ்டர் தான், ஸோ அதாவது போர்டு மெம்பர் தான். நல்ல வேலை அவனை நீ வந்துட்டு மடக்கிட்ட, இல்லைன்னா அவன் உன்னுடைய கசின் பக்கமா சாஞ்சிருப்பான். ஸோ அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு நான் ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல, ஹீரோவும் வந்துட்டு நல்ல வேலைடா, நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைனா வந்துட்டு அந்த ஆளை வந்துட்டு என்னால் மடக்கி இருக்கவே முடியாது, அப்புறம் அவன் என் கசன் பக்கமாக தானே இருந்திருப்பான்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்குறான், ஆமா ஹீரோயினை பற்றி சொல்லு, அவளை எப்படி உனக்கு தெரியும்னு சொல்ல, ஹீரோ காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னை இந்த மாதிரி வந்துட்டு துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருவேளை அவனுக்கு ஒன்று அடையாளம் தெரியலையோ என்னமோன்னு சொல்ல, ஹீரோயின் ஏண்டி நான் என்ன வந்துட்டு சர்ஜரியா பண்ணியிருக்க முகத்துல அவனுக்கு எப்படி என்ன அடையாளம் தெரியாம போகும், சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஆமா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஹீரோயின் ஹீரோ வந்து பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இந்த மாதிரி வந்துட்டு, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எப்படி வந்துட்டு ரோபாட்டிக் ப்ராஜெக்டா பண்ண முடியும் சீனியர், இந்த மாதிரி ஒரு சீனியருடைய பேரை சொல்லி, அதாவது ஹீரோவுடைய பேரை சொல்லி ஹீரோவை பத்தி கேட்கறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அது நான் தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கையை கொடுக்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய காலேஜ் சீனியர் தான் ஹீரோ போல இருக்கு. ஹீரோயின் சொல்றாங்க, நானும் ஹீரோவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கிடைச்சது. ஸோ அன்னைக்கு அப்படியே வந்துட்டு நான் ஹீரோ கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நைட்டே வந்துட்டு டின்னருக்கு எங்க கூட சாப்பிட வரீங்களா அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, ஹீரோவுமே ஓகே நான் வரேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். அப்பையிலேருந்தே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஹீரோயினை முன்ன போக விட்டு ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் முடிய இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு, அதாவது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அதாவது அன்னைக்கு நைட்டு நான் டின்னருக்கு போக தாண்டா ரெடியான அப்படின்னு ஹீரோ அவனுடைய ஃபிளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அப்பவே ஹீரோயினை பிடிச்சதுனால டின்னரை முடிச்சுட்டு எப்படியாவது ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று வந்துட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய தாத்தா வந்து, இங்க பாருப்பா 3 நாளைக்குள்ள நீ ஜெர்மனி கிளம்பணும், அங்க இருக்கிற காலேஜ்ல உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, ஹீரோவுக்கு பக்குன்னு ஆகுது. இப்ப போய் லவ்வ சொல்லி எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், நான் இந்த மாதிரி ஜெர்மனிக்கு படிக்க போறேன், பட் கண்டிப்பா உன் கூட நான் கான்டாக்ட்ல இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்ணியிருப்பான். இப்போ இந்த ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிளாஷ்பேக்கை சொல்ல, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ அவ ரிப்ளைவே பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின், நான் அவனை சாப்பிட்றது கூப்பிட்டேன் ஆனா அவன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, ஒருவேளை அவர் ரிப்ளை பண்ணாதனால தான் அவன் மேல இப்படி கோவமா இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோட்ட கேட்க, இங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக வந்துட்டு அந்த, அதாவது நைட் நம்ம ஹீரோயின் போனாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து எதுக்காக என்ன அவன் துரத்தி விட்டான்றது தெரிஞ்சுக்கணும், பட் ஆனா அந்த அளவுக்கு நானும் அவனும் க்ளோஸ் இல்லாதனால பெருசா எதுவும் இல்லை, பரவாயில்ல விடு, ஆனா எப்படியோ ஒண்ணு என்னோட சீனியர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த ரிலேட்டிவ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா ஆயிடுச்சுன்னா எனக்கு போனஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சரக்கடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவனுடைய வீட்டுல குளிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், ஒருவேளை நீ அனுப்பிச்ச மெசேஜ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு போயிருக்காதுடா, ரிசீவ் ஆகாம இருந்திருக்கலாம்லன்னு சொல்ல, ஹீரோ அது எப்படி ரிசீவ் ஆகாம வந்திருக்கும், நான் அவளுக்கு 2-3 தடவை மெசேஜ் பண்ணேன், அவன் எனக்கு ரிப்ளைவே பண்ணவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு போயிட்டு அவன் வீட்டுல நல்லா குளிச்சு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே, ஹீரோயின் காரை இடிச்ச உடனே நம்பர் எழுதி கொடுத்துருப்பாங்களே டிரைவர் கிட்ட, அந்த நம்பர் இப்போ நம்ம ஹீரோட்ட தானே இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்ப, நம்ம ஹீரோயினும் அச்சோ இடிச்ச காரை நான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி உங்களுடைய காருக்கு எவ்வளவு ஸ்கிராச்சஸ்க்கான காசுன்றதை சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவுடைய டிரைவர்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் தான் ஹாண்டியான் அப்படின்னு, அதாவது ஹீரோவுடைய பேர் தான் ஹாண்டியான், ஸோ நான் தான் ஹாண்டியான்னு மெசேஜ் டைப் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் டிரைவர்னு நினைச்சு பேசுறதுனால, இல்ல பரவாயில்ல எங்க பாஸ் ரொம்ப நல்லவர், காசெல்லாம் எதுவும் வேணாம், காம்பன்சேஷன் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ உங்க பாக்ஸுக்கு கோடி கும்பிடுமா, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிப்ளை மெசேஜ் பண்ண, ஹீரோ சிரிச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டே அப்படியே விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தான் பேசினான்றது ஹீரோயின்ட்ட காமிச்சிக்கவே இல்ல. ஹீரோயின் இப்ப ஆபீஸ்க்கு வர ஹீரோயினுடைய ஆபீஸ் ஃப்ரெண்டே உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஹீரோ வந்துட்டு நம்ம மேல் ஃப்ளோர்ல தான் ஒர்க் பண்றானா, அவன் பாக்கிறதுக்கு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோயினுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் அந்த பிங்க் கலர்ல கோட் போட்டிருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாரு, ஹீரோவுடைய ரிலேட்டிவ் பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ கூட ப்ராஜெக்ட சைன் பண்ணிட்டாங்க, அதனால இன்னைக்கு ஒரு பார்ட்டி ஒண்ணு இருக்கு, அதனால எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அப்ப வந்துட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்டோடைய ஹெட்டும் பக்கத்துல இருக்கான். அவன் என்ன பண்றான், பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிருப்பான் இல்லையா, அவனை பார்த்து கையை காமிச்சிட்டு இந்த மாதிரி என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸ்ல அதாவது ஹீரோ வந்துட்டு அவனுடைய மீட்டிங்க வந்துட்டு வரான். அதாவது என்னன்னா இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு. அங்கதான் நம்ம ஹீரோவுடைய கசின் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சிஇஓ பொசிஷன்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோ வேற வந்து பாத்தீங்கன்னா நேத்து மீட்டிங் நடக்கக்கூடியது, ஆனா நேத்து மீட்டிங் நடக்கல, அதுக்கு பதிலா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட நான் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த ப்ராஜெக்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல உடனே வந்துட்டு அங்க இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் ஏன்பா எங்க கிட்ட பர்மிஷன் கேட்காம நீ மாட்டுக்கு வந்திருக்க, அந்த ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோயினுடைய கம்பெனியில ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தா இல்லையா, ஹீரோயின் கூட வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பிளனேஷனை ஹீரோயிங்க அவனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் சிஇஓ பொக்கே அனுப்பிச்சு வச்சிருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல் சிஇஓ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த லீடர் வந்துட்டு கேட்கறான். இவனை ஹெட்னு வச்சுக்கலாம் ஓகேவா, இவன் தான் நடுநடுல நம்ம ஹீரோயினுடைய வேலையில தலையிடுவான். அந்த ஹெட் ஹீரோயினை பத்தி கேட்க உடனே அந்த இடத்துக்கு வந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் என்ன பண்றாரு, ஏமா அவர் வந்துட்டு அந்த கம்பெனியோடைய அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ தானமா, உனக்கு எப்படி தெரியும், பரவாயில்ல பெரிய பெரிய சிஇஓ எல்லாம் கையில போட்டு வச்சிருக்கனோனே ஹீரோயின் டக்குன்னு ஐயோ இல்ல ஹீரோவுடைய ரிலேட்டிவ் பொண்ணு தான் நேற்று என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போனாங்க ப்ராஜெக்ட சொல்றதுக்காக அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய மேனேஜரை பார்த்து இந்த ஆள் என்ன சொல்லிடுறான், இங்க பாருங்க உங்களுக்கே தெரியாம ஹீரோயின் டின்னருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஏத்தி விட்டுறான். ஹீரோயின் அச்சுச்சோ நம்மளுடைய சார் அதாவது அவர் மேனேஜர்னு வச்சுக்கலாம், மேனேஜர் ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேந்த முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினுடைய கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், அது வந்துட்டு பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஸோ கண்டிப்பா வந்துட்டு 2 வருஷத்துல நான் நிறைய வந்துட்டு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன், நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஒர்க்கையும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நம்ம கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு எதிராக தான் அந்த கசின் காரி பேசிட்டு இருக்கா. அவ கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஆனா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிசினஸ் மேனை வந்துட்டு ஏரோப்ளைன்ல கரெக்ட் பண்ணிருப்பார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோ தான் வச்சிருக்காரு இல்லையா அவருக்கு ஒரு செக், இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டை அதாவது ஒரு பெரிய வீட்டை சின்ன விலையில வாங்கினதுக்காக, அதனால அவர் பேரு ஹான்னு அவரு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண. இங்கே வந்துட்டு நம்ம கசின் காரி ஹீரோ கிட்ட ஏன்பா சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனிச்சுலாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ 2 வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா என்னுடைய வேலையவே நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்ல உடனே அந்த கசின் காரி ஓகேப்பா அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஏன்னா இவன் எப்படி ஹீரோடைய வேலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுத்து தான் விடுவா. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க மேனேஜர் கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரி ஹீரோவுடைய ரிலேட்டிவ் கேர்ள் தான் அந்த அதாவது ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ கிட்ட என்ன பேச சொல்லி கூட்டு போனாங்க ப்ராஜெக்ட் விஷயமா, நீங்க எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல உடனே வந்துட்டு மேனேஜர் என்ன பண்றாரு, இல்லம்மா நான் உன்னை தப்பா என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு சொல்லு, நீ தான் அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு உருவாக்குன, நீ உன்னுடைய ப்ராஜெக்டை பத்தி போய் பேசியிருக்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற, இந்த மாதிரி மேலிடத்துல இருந்து உன்னுடைய ப்ரமோஷனுக்காக நான் பேசுறேன், அதுவும் இல்லாம உனக்கு போனஸ் வேற கிடைக்கும், இது நமக்குள்ளே சீக்கிரட்டா வச்சுக்கோ சரியான்னு சொல்ல ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய கசின் அவ என்ன பண்றா, அவளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற போர்ட் ஆஃப் டைரக்டரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹான் எப்படி ஹீரோக்கு சப்போர்ட் பண்றானே தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் கேட்க என்ன வந்துட்டு ஹீரோ ஏதாவது வந்துட்டு சூனியம் பண்ணியிருப்பான், அவனை கைக்குள்ள போட்டிருப்பான், ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு அவனை மடக்கி இருப்பான், அதனாலதான் ஹான் சப்போர்ட் பண்றான் ஹீரோக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசின் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரீட்ல இருக்க கேட்டுக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்கான். எதனாலனா ஹீரோவும் காலேஜ் படிக்கக்குள்ள சோ என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்ட்ரீட் கேட்டை பார்த்து என்கிட்ட காசு இல்லப்பா உன்கிட்ட காசு இருக்கா, இந்த பூனைக்கு
பூனைக்கு நம்ம சாப்பாடு வாங்கி தரலாம், இந்த பூனைக்கு ஏதாவது பேர் வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட உட்காந்து ஒரு பூனைக்கு, அதாவது தெருவில் இருக்க ஒரு பூனைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பிளஸ் அந்த பூனைக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் பேர் வச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு பூனை பிடிக்கும்ன்றதுனால இப்ப கூட நம்ம ஹீரோ வந்துட்டு பூனைங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கான். ஹீரோ தனியா இருக்கானோடனே கரெக்டா நம்ம ஹீரோவுடைய கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வந்துடுறான். என்னடா மச்சான், எப்படியோ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் விஷயம் எல்லாம் நல்லபடியா போனா நல்லா இருக்கும், ஆனா உன்னுடைய கசின் தாண்டா உன்னை வேலையை விட்டு தூக்கணுன்றதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்றாங்க பாடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும் இந்த ப்ராஜெக்ட், அதாவது ஹீரோயினுடைய கம்பெனி கூட பண்ண போட ப்ராஜெக்டை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே தீருவேன் 2 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு கேட்கறான், ஆமா பூனைக்கு நீ சாப்பாடு வச்சிட்டு இருக்க, ஜெர்மனிலையும் வச்ச இங்க வந்தும் வைக்கிற, உண்மையை சொல்லு, இதை நீ வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிக்கும்ன்றதுனால தானே பண்றேன்னு கேட்ட உடனே ஹீரோ டக்குனு வேலையை படுறா கம்முன்னு சும்மா எதையா அவனு பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடக்ஷன். இவனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட எப்படிப்பா இருக்கு, அவனோட ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, ஹீரோயினும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க மேனேஜர் வந்துட்டு எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு போனஸ் கிடைச்சா கண்டிப்பா நம்ம போயிட்டு பிளாட்டை வாங்கிடலாம், ஓகேவா, அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச, பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா அதுக்குள்ள செகண்ட் கால்ல வந்தோடனே சரிமா நான் அப்புறமா பேசுன்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயினும் தனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோவுடைய அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறா இல்லையா, அதுக்காக வந்துட்டு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் கூட சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஹீரோயினை ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை காமிச்சு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ செம சூப்பராக இருப்பவா, நாங்கள் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன். அப்படியே அன்னைக்கு நைட்டு அந்த பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அழகா பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு செம்மையா அந்த பார்ட்டிக்குள்ள என்ட்ரி ஆவ. அப்ப நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டே ஹீரோயின் கிட்ட, ஹே நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா, இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஹீரோ கூட வரப்போறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, கரெக்டா நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கூட வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய பேரு நம்ம ஷீனான்னு வச்சுக்கலாம், ஓகேவா, ரிலேட்டிவ் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். ஸோ இந்த ஷீனா வந்துட்டு என்ன பண்றா, அங்க வந்து எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் கொஞ்ச நேரம் ஸ்பீச் கொடுக்க சொல்றா. ஹீரோவும் இந்த கம்பெனில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதுக்கு ரொம்ப ஹாப்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேல ரொம்பவும் ஆசை, நான் காலேஜ் படிக்கக்குள்ள இருந்தே ஷீனா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஷீனாவும் 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே ஹீரோ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இப்போ என்னுடைய கம்பெனில ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல, ஹீரோயின் பாக்குறாங்க, ஓ இவங்களுக்கு 2 பேருமே ரொம்ப நாளா தெரியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க. அப்ப அப்படியே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாட்டரி கேம் மாதிரி ஒண்ணு வைக்கிறோம், வின் பண்றவங்களுக்கு நிறைய பிரைஸ் இருக்குன்னு சொல்ல எல்லாருமே ஹாப்பியா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தவன், நீயும் ஷீனாவும் வந்துட்டு பாக்குறதுக்கு சூப்பர் பேரா இருக்கீங்கன்னு ஹீரோ கிட்ட வேற சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப அந்த இது பார்ட்டியில அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராம பாருங்க, டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஷீனாவும் வந்துடுறாங்க. ஸோ உடனே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ நம்ம ஹீரோயின் கிட்ட அப்ப கூட வந்துட்டு இருக்கான், கையில ஒரு கிளாஸ் கொடுத்து குடி குடி சரக்கு குடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயினே, பெரிய மனுஷங்களாம் பேசுறீங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேங்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து நைஸா நழுவிடுறாங்க. கரெக்டா நம்ம ஷீனா அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கும் போன் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போறான் பாருங்க. போன் பேசிட்டு உள்ள வரலான்னு பார்க்கக்குள்ள ஹீரோயின் ஒரு ரோபாட் கிட்ட நின்று, இது என்ன ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தேன், என்னாச்சு உள்ள நீ இல்ல, ஏன் வெளியே வந்துட்டு, அந்த என்விரான்மெண்ட் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க இருக்க ரோபாட்டை பார்த்துட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு உள்ள என்விரான்மெண்ட் பிடிக்கலையா, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒண்ணு பேச வரான். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஷீனா வந்து, உள்ள உனக்கா எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா உள்ள போலான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள கூட்டிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவனுக்கு ஏதோ லைட்டா ஞாபகம் இருக்கு போல இருக்கு, ஏதோ பேச வந்தான், சரி ஓகே பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அமைதி ஆயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கான் தெரியுமா, இவன் என்ன பண்ணுறான், இவன் தான் நம்ம ஹீரோயினை போட்டு கொடுத்தவன் மேனேஜர் கிட்ட. உடனே இந்த ஹெட் என்ன பண்ணுறான், மேனேஜர் கிட்ட வந்து, இங்கே பாருப்பா, இந்த மாதிரி உன்னுடைய கீழே வேலை பார்க்குற அந்த ஹீரோயின் பொண்ணு உன்கிட்டே கூட சொல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ பார்த்து ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருக்கா, நினச்சி பாரு, நாளை பின்ன வந்துட்டு உன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங்கே சொல்லாமல் போனவ உன் வேலைக்கு கூட வாப்பு வச்சு உன் வேலையில் வந்து அவள் உட்காந்துக்கலாம்லன்னு சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் எப்படி ஹீரோயின் கிட்ட நல்ல மாதிரி பேசினான், பரவாயில்லம்மா அந்த பொண்ணு தானே உன்னை வந்துட்டு சாப்பிட கூட்டு போனா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு. ஆனா இங்க வந்து இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட என்ன சொல்றான், இந்த மாதிரி அவ என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சுடுவாளா, அவளுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரமோஷன் தரேன்னே அவ எவ்வளவு ஹாப்பியானா, பட் ஆனா நான் சொன்னதெல்லாம் பொய்ன்றது அவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் அந்த மேனேஜரும் பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பிகாஸ் ஏன்னா பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டு ப்ரமோஷன்ல வந்துட்டு வீடு வாங்கலாம்னு நினைச்சவங்களுக்கு இப்ப
ப்ரமோஷனே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப சோகமா போயிட்டு இருக்க. அப்ப அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாருமா, நீ வந்துட்டு எத்தனை நாள் தான் உன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்க போற, என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாயேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல, உள்ள லாட்டரி வந்துட்டு டிக்கெட் காம்படிஷன் நடக்குது, நான் போய் உள்ள வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்ல, அட வாயமா ஓ சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிக்க ஹீரோயின் தட்டி விட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயினுடைய பேட்டக்ஸ்ல அடிச்சுட்டு இவன் என்ன பண்ணா, போயிட்டு லாட்டரி டிக்கெட்டை போயிட்டு வின் பண்ணு, நிறைய வந்துட்டு கூப்பன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. நீ எப்படி என்னுடைய பேக் சைட்ல தட்டுவ, இது ஹரஸ்மெண்ட் இல்லையான்னு சொல்ல உடனே அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் என்ன பண்ணா, ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி செக்ஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நீ தான் என்ன ஹரஸ் பண்ணிட்டு இருக்க, நீ தான் என்ன வந்துட்டு இந்த மாதிரி டெம்ப் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல தப்பு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட அங்க இருக்கவங்க யாருமே ஹீரோயினை சப்போர்ட் பண்ணவே இல்லை. இலக்காரமா ஹீரோயினை பார்க்க அதுக்கு நம்ம ஹீரோ வேற அந்த பிரச்சனைக்கு நடுவுல வந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு இதோட முடியுது. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவானா, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கை எப்படி போக போகுதுன்றதை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை, see you.